ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணை இன்று வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்று வந்தது. இதில் இந்த கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்நிலையில் நிகழ்கல்வியாண்டிற்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை இன்று வெளியிடப்படுகிறது. சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அட்டவணையை வெளியிடுகிறார். அப்போது 11ஆம் வகுப்பு அரியர் தேர்வுகளுக்கான அட்டவணையும் வெளியிடப்படுகிறது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த 3 பேரை காவல்துறையினர் சுட்டுப் பிடித்தனர். கோவையில் நண்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கோவை வெள்ளக்கிணறு பட்டத்தரசியம்மன் கோயில் அருகே சம்பந்தப்பட்ட தவசி, கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோரை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது அவர்கள் கத்தியால் தாக்கியதில் காவலர் சந்திரசேகர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் தப்பியோட முயன்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் காலில் குண்டு பாய்ந்து மூவரும் காயமடைந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே மூவரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இருகூர் பகுதியில் வீடெடுத்து தங்கி வேலை பார்த்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோர் சகோதரர்கள் என்பதும் மூவர் மீதும் கொலை, வழிப்பறி, அடிதடி என பல்வேறு வழக்குகள் பதிவாகியிருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்கள் பாதுகாப்பை குடிதோண்டி புதைத்துவிட்ட திமுக அரசை கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினரின் போதிய கண்காணிப்பும் விழிப்புணர்வும் இல்லாததால் இத்தகைய கொடுமை நடைபெறுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவியின் சிகிச்சைக்கான செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் ஆறவில்லை என்றும் அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் கொடுமையா என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அதிமுக சார்பில் கோவையில் மகளிர் அணி சார்பில் செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடத்தும் என அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கோவை பீளமேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழ்நாட்டில் போக்சோ வழக்குகள் 50% அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதுவரையிலும் மே மாதம் 5ஆம் தேதி 25வது வருடம் மே மாதம் வரைக்கும் 18,200 பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கு. தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வரும் 5ஆம் தேதி பாஜக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் நயினார் நாகேந்திரன் அறிவித்தார். தமிழ்நாட்டில் வாக்காளர் தீவிர திருத்த பணி இன்று தொடங்குகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக வாக்குச்சாவடி அலுவலர்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று விண்ணப்பம் வழங்க இருக்கக்கூடிய நிலையில் வாக்காளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தற்போது பார்க்கலாம். வாக்காளர் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண் மற்றும் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் அச்சிடப்பட்ட 2 படிவங்களை வாக்காளர்களிடம் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடுதோறும் வழங்குவார்கள். அந்த படிவங்களில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை பூர்த்தி செய்து தர வேண்டும். வாக்காளர் எந்த ஆவணங்களையும் தர வேண்டாம். வாக்காளர் விரும்பினால் சமீபத்திய புகைப்படத்தை தரலாம். வாக்குச்சாவடி அலுவலர் தரக்கூடிய படிவங்களில் ஒன்றை பூர்த்தி செய்து அவரிடமே திருப்பி தர வேண்டும். அதற்கான ஒப்புகையையும் அவர் வழங்குவார். மற்றொன்றை நம்மிடமே தந்துவிடுவார். வாக்குச்சாவடி அலுவலர் ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 முறை வந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்க உதவி செய்வார்கள். தேவைப்பட்டால் voters.eci.gov.in என்ற இணையதளத்திலும் படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து பதிவேற்றலாம். வாக்காளர் முகவரி மாற்றத்தை பொறுத்தவரை அதே பாகத்தில் மாறியிருந்தால் வீட்டுக்கு வரக்கூடிய அதிகாரியிடம் தெரிவிக்கலாம். வாக்காளர் தொகுதி மாறியிருந்தால் வரைவு வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெறாது. டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு உரிய ஆவணங்களுடன் மனு அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் படிவம் 6ஐ நிரப்பித்தர வேண்டும். எனினும் அவர்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. உரிய ஆய்வுக்கு பிறகு பட்டியலில் சேர்க்கப்படும்.
சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திமுக சார்பில் அதன் அமைப்புச் செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்துள்ள மனுவில் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் விவகாரத்தில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் தற்போது வரை இறுதி உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை என்றும், இந்த சூழலில் தமிழ்நாட்டில் வாக்காளர் தீவிர திருத்தம் செய்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் போது கிறிஸ்துமஸ், பொங்கல் பண்டிகை விடுமுறைகள் வருவதால் விடுபடும் வாக்காளர்கள் மீண்டும் சேருவதில் நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்றும் திமுக தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இதனால் SIR-ஐ நடைமுறைப்படுத்த உகந்த காலம் இதுவல்ல என்றும், அரசியலமைப்பு சட்டம் தந்த அதிகாரங்களை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது. SIR என்பது தகுதியுடைய வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கும் தகுதியற்றோர் சேர்க்கப்படுவதற்கும் ஏதுவான வகையில் நடைமுறைகளை கொண்டுள்ளதாகவும், இதனால் லட்சக்கணக்கான தமிழ்நாடு வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் மனுவில் திமுக தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை வெளிப்படையாக எதிர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தருமபுரியில் திமுக MP மணியின் மகன் திருமணத்தை நடத்தி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கு எதிரான வழக்கில் தேர்தல் ஆணையம் தகுந்த விளக்கத்தை அளிக்கவில்லை என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையில் கூட இரட்டை வேடம் போடுவதாக முதலமைச்சர் சாடினார். தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது. ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. பிரதமர் நரேந்திர மோடி பீகார் மாநிலத்திற்கு சென்று தமிழ்நாட்டை மேற்கோள் காட்டி வெறுப்பு பேச்சை பேசி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்தில் நிகழ்ந்த ஊழலை மறைக்கவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை திமுக எதிர்ப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊழல் வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2538 இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள். ஸோ அந்த பெரிய ஒரு ஊழல் இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்களுடைய கோபம், இளைஞர்களுடைய கோபம் திமுக மேலே திரும்பி இருக்கிறது. ஸோ திமுக இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி இந்த SIR-ஐ எதிர்க்கிறன்ற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வது சரியான நடவடிக்கை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை அவர்கள் வேணும் என்று அணுகினால் நாங்கள் அவர்கள் வேண்டாம் என்று அணுகினால் நாங்கள் வேணும் சார் என்று நிச்சயமா அதை அணுகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் தொடர்பாக ஒவ்வொரு தொகுதிக்காகவும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியுமா என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், இப்பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. சென்னையில் தியாகராய நகர், தாம்பரம் தொகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள் தகுதியற்ற வாக்காளர்களின் பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் வாக்காளர் பட்டியல் முழுமையாக மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு வாக்காளருக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த படிவங்களை சரிபார்த்து டிசம்பர் 9ஆம் தேதி சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும், அதற்கு பிறகு ஆட்சேபனைகள் பரிசீலிக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். இதனையடுத்து தகுதியற்ற வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்குவது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சியில் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் உள்ள வாக்காளர் பதிவு அலுவலகத்தில் அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு SIR பணிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் SIR பணிகள் குறித்து விசிகவினர் கேள்வி எழுப்பியதால் அதிமுகவினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதேபோல திருப்பூரில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்தில் SIR வேண்டும் என அதிமுக, பாஜகவினர் கோஷம் எழுப்பிய நிலையில் வேண்டாம் என திமுகவினர் முழக்கம் எழுப்பினர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்தில் வாக்குப்பதிவு அலுவலருடன் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பீகாரில் முதற்கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. பீகாரிகளை அவமதித்த திமுக தலைவர்களை காங்கிரஸ் பரப்புரைக்கு அழைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தெரிவித்துள்ளார். பீகாரில் சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இதனையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் கதிகர் மாவட்டத்தில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பல்வேறு மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் வேண்டுமென்றே பீகார் மக்கள் குறித்து இழிவாக பேச வைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். கேரளாவில் ஒரு காங்கிரஸ் தலைவர் பீகாரை பீடியுடன் ஒப்பிட்டு பேசியதாகவும் இது பீகாரிகளை துன்புறுத்துவதற்கான காங்கிரசின் ஒரு யுக்தி என்றும் கூறினார். जो बिहारियों को प्रताड़ित करते हैं, तमिलनाडु के डीएमके के जो नेता बिहारियों को गालियां देते हैं, उनको कांग्रेस ने बिहार चुनाव में प्रचार के लिए बुलाया ताकि आरजेडी को முன்னதாக பீகாரிகளை திமுகவினர் துன்புறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் பீகாரை அவமதிப்பதாக கூறும் பிரதமர் மோடி அவமதிப்புக்கென தனித்துறையை உருவாக்கலாம் என காங்கிரஸ் எம்பியும் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரின் சகர்ஷா மாவட்டத்தில் உள்ள சோனாபர்ஷாவில் பிரியங்கா காந்தி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஊழல் மற்றும் தவறான ஆட்சி குறித்து ஒரு வார்த்தை கூட பிரதமர் மோடி பேசவில்லை என கூறினார். கடந்த 20 ஆண்டுகளில் பீகார் மாநிலத்திற்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்ன செய்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி உள்ளிட்டோர் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நிதிஷ்குமாரை இயக்குவதாகவும் அவர் விமர்சித்தார். बंगाल गए तो बंगाल का अपमान, यहाँ बिहार आते हैं तो कहते हैं कि पूरे विपक्षी दल के सारे नेता बिहार की जनता का अपमान कर रहे हैं. तो मैं सोच रही थी इनका भाषण सुनते हुए கடந்த 30 ஆண்டுகளில் பீகாரில் பள்ளிக்கூடம், மருத்துவமனை, பாலங்கள் என எதையும் கட்டவில்லை என்றும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க பாஜக அனுமதிக்காது என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி காங்கிரசாரை துப்பாக்கி முனையில் மிரட்டி முதலமைச்சர் வேட்பாளர் இடத்தை வாங்கியதாக பிரதமர் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். गुजरात में जाएंगे तो फैक्ट्री की बात करेंगे, सेमीकंडक्टर फैक्ट्री की बात करेंगे, आईटी पार्क की बात करेंगे, डेटा सेंटर की बात करेंगे. अब बिहार आएंगे तो कट्टे की बात कर रहे हैं. कैसी बातें करते हैं प्रधानमंत्री. இந்த முறை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் பதவியேற்பார் என ஆர்ஜேடி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பீகாரில் தேர்தல் அறிவித்த பிறகு பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 100 கோடி ரூபாயை தாண்டியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 9 கோடியே 62 லட்சம் ரூபாய் பணம், 42 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானம், 24 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள், 26 கோடிக்கு மேல் மதிப்புள்ள பிற இலவச பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக பனையூர் தாவேக அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் விஜய் பயணித்த பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சி விவரங்களை கேட்டுள்ளதாக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தாவேக கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக கரூரில் சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டு விசாரித்து வரும் நிலையில் சிபிஐ அதிகாரிகளின் மற்றொரு குழு தாவேக தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்த திட்டமிட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு வருகை தந்த சிபிஐ அதிகாரி பெனிக் விசாரணை மேற்கொண்டதோடு அங்குள்ள ஆவணங்களை பார்வையிட்டார். அலுவலக ஊழியர்கள் மட்டுமே இருந்த நிலையில் அதன் பின்னர் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அலுவலகத்திற்கு வந்தார். சிசிடிவி போன்ற டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில நாள்களில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக கொடுக்கும். டீடைல்ஸை கேட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் அந்த மாதிரியான சம்பந்தம் வரைக்கும் வரல. வந்தால் கண்டிப்பாக எங்கள் தரப்புல நாங்கள் ஆஜராகி எங்களுடைய விளக்கத்தை கொடுப்போம். 2 காவலர்களின் பாதுகாப்புடன் இந்த சோதனை நடைபெற்றது.
கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வேலுச்சாமிபுரத்தில் உள்ள பேக்கரி கடை உரிமையாளர் உள்ளிட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வேலுச்சாமிபுரம் பகுதியில் செயல்படும் வணிக நிறுவனங்கள், கடைகள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினர், உறவினர்கள், காயமடைந்தவர்கள் என நூற்றுக்கணக்கானோருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. சாட்சியங்களை சுற்றுலா மாளிகைக்கு வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் வேலுச்சாமிபுரத்தில் உள்ள பேக்கரி கடை உரிமையாளர், இ-சேவை மைய உரிமையாளர், எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளர் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதனிடையே சிபிஐ உதவி கண்காணிப்பாளர் முகேஷ்குமார், ஆய்வாளர் மனோகரன் மற்றும் சிபிஐ வழக்கறிஞர் ஆகியோர் ஆவணங்களுடன் கரூர் குற்றவியல் நீதிமன்ற முதலாவது நீதிபதியை சந்தித்தனர். நீதிபதியின் தனி அறையில் சுமார் 15 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நடைபெற்றது. வழக்கு தொடர்பான கூடுதல் ஆவணங்களை கேட்பதற்காகவும் ஆவணங்களை சரிபார்ப்பதற்காகவும் சிபிஐ அதிகாரிகள் சென்றதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் சென்னையை மிதமான மழை குளிர்வித்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், நசரத்பேட்டை, மாங்காடு, குன்றத்தூர், போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் மழை பெய்தது. மழை காரணமாக பெருங்கடத்தூர் தாம்பரம் மார்க்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பூந்தமல்லியில் சாலைகளில் மழைநீர் குடம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் கோவில் கட்டுமானத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட தங்க காசுகள் கிடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜவ்வாது மலையில் அமைந்துள்ள கோவிலூர் சிவன் கோவில் 3ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சிவன் கோவிலில் கருவறை, திருமூலநாதர் சன்னதி மற்றும் ராஜகோபுரம் உள்ளிட்டவை சிதிலமடைந்து பல ஆண்டுகளாகின்றன. இதையடுத்து தமிழ்நாடு அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது சிவாலயம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கட்டுமான பணி மேற்கொள்ள ஊழியர்கள் பள்ளம் தோண்டிய போது பள்ளத்தில் இருந்து 103 சோழர் கால தங்க காசுகள் கிடைத்தன. வருவாய்த்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு செய்த நிலையில் தங்க காசுகளை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவை அனைத்தும் வில்வாரணை கோவில் கருவூலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் இடையான்குடி அருகே பிளக்ஸ் பேனர் வைப்பதில் ஏற்பட்ட மோதலில் இரு சமூகத்தினரும் மாறி மாறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இடமனூர் பகுதியில் இரு சமூகத்தினரிடையே பிளக்ஸ் பேனர் வைப்பதில் பல ஆண்டுகளாக தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அமைதி குழு அமைக்கப்பட்டு பேனரை அகற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இருப்பினும் பேனர் அகற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மற்றொரு சமூகத்தினர் வைத்த பேனரை மாற்று சமூகத்தினர் கிழித்ததாக கூறப்படும் நிலையில் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். இதில் 5 பேர் காயமடைந்த நிலையில் அதனை தடுக்க முயன்ற காவல்துறை மீதும் கல்வீச்சு சம்பவம் நடந்துள்ளது. இதையடுத்து இரு சமூகத்தினரும் பரமக்குடி நகர் 5 முக்கு மற்றும் நயினார்கோபால் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். இதனிடையே பரமக்குடி வழியாக செல்லும் பேருந்து ஊருக்கு வெளியே நிறுத்தப்பட்டு மாற்று சாலையில் திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மதுரை ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இடமானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 31 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு அளித்தனர். நம்பியான் நகரைச் சேர்ந்த ஒரு விசைப்படகில் 11 பேரும், அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த 20 மீனவர்கள் 2 விசைப்படகிலும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை பிடித்துச் சென்றது. பிடிபட்ட 31 பேரும் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள 31 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷை சந்தித்து மனு அளித்தனர். மனு கொடுத்த வகையில் இப்போ அவங்க கலெக்டர் சார் சொல்லியிருக்காங்க, நாங்கள் மேல அதிகாரிகிட்ட பேசி மேலே எம்போசிட்ட பேசி எங்களுக்கு மேலே உள்ளவங்ககிட்ட பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட விசை படகுகளை மீட்டுத் தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தெலங்கானாவில் நிகழ்ந்த விபத்தில் 20 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தெலங்கானாவில் அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதிய விபத்தில் அக்காவின் திருமணத்தை காண சென்ற 3 சகோதரிகள், தாத்தா பாட்டியை காண தாயுடன் சென்ற 3 மாத கைக்குழந்தை உட்பட 20 பேர் உயிரிழந்தனர். விகாராபாத் மாவட்டத்தில் உள்ள தண்டூர் பகுதியிலிருந்து 72 பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்து பிஜாப்பூர் நெடுஞ்சாலை பகுதியில் சென்றபோது எதிர் திசையில் தறிக்கெட்டு ஓடிய டிப்பர் லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்து முன்பகுதி லாரியின் அடியில் சிக்கியும் லாரியில் உள்ள ஜல்லிக்கற்கள் சிந்தியும் மக்கள் சிக்கிக் கொண்டனர். உள்ளூர் மக்கள் உதவியுடன் பயணிகள் மீட்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் 8 பெண்கள், 3 மாத கைக்குழந்தை உட்பட 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் மூத்த சகோதரியின் திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு ஹைதராபாத் புறப்பட்ட 3 சகோதரிகள், தனது பெற்றோரை காண 3 மாத கைக்குழந்தையுடன் வந்த பெண், கடைசி நேரத்தில் ரயிலை தவறவிட்டு 10 வயது மகனுடன் பேருந்தில் பயணித்த நபர் உட்பட பலர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்பதிவு செய்த 48 மணி நேரத்திற்குள் கூடுதல் கட்டணங்கள் இல்லாமல் விமான டிக்கெட்டை ரத்து செய்வது அல்லது பயண தேதியை மாற்றியமைக்கக்கூடிய வகையில் புதிய விதிகளை அமல்படுத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் முடிவு செய்துள்ளது. விமான டிக்கெட் முன்பதிவு விதிகளில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் பல்வேறு பரிந்துரைகளை முன்மொழிந்துள்ளது. அதன்படி விமான டிக்கெட் கட்டணத்தை திரும்ப பெறுவதை பொறுத்தவரையில் விமான நிறுவனங்கள் 21 வேலை நாட்களுக்குள் பணத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். பயண முகவர்கள் விமான நிறுவனங்களால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதால் பயண முகவர்கள் மூலமாக முன்பதிவு செய்தவர்களுக்கான கட்டணத்தை திரும்ப ஒப்படைக்கக்கூடிய பொறுப்பும் விமான நிறுவனங்களையே சேரும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த 48 மணி நேரத்திற்குள் எந்த கூடுதல் கட்டணமும் இல்லாமல் விமான டிக்கெட்டை ரத்து செய்யலாம் அல்லது பயண தேதியை மாற்ற அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த 24 மணி நேரத்திற்குள் பயணி ஏதாவது பிழையை சுட்டிக்காட்டினால் அதே நபரின் பெயரில் திருத்தம் செய்ய எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என்று விமான நிறுவனங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விமான நிறுவனங்கள், பயணிகள் உள்ளிட்டோரின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்ட பிறகு இந்த புதிய விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான விபத்தில் தான் உயிர் பிழைத்தது எப்படி என்றே தெரியவில்லை என்றும் அது பெரிய அதிசயம் என்று அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே நபரான ரமேஷ் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 2ஆம் தேதி அகமதாபாத் விமான விபத்தில் சிக்கிய விமானத்தில் பயணித்தவர்களில் உயிர் பிழைத்த ஒரே நபரான விஸ்வாஸ் குமார் ரமேஷ் முதல் முறையாக செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளார். அதில் தான் ஒரு அதிர்ஷ்டசாலி என்றும் ஆனால் விமான விபத்திற்கு பிறகு தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். தற்போது தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வந்தாலும் இருவருடனும் பேசாமல் தான் தனியாகவே இருப்பதாக விஸ்வாஸ் குமார் ரமேஷ் தெரிவித்துள்ளார். Do you feel physical pain? Yes. What pain do you feel? My knee. தன்னுடன் விமானத்தில் பயணித்த தன்னுடைய சகோதரரின் மரணம் தன்னை மிகவும் பாதித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் கிட்னி முறைகேடு வழக்கில் திருச்சியைச் சேர்ந்த செத்தார் மருத்துவமனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்துள்ளது. நாமக்கல் கிட்னி முறைகேடு வழக்கில் திருச்சியைச் சேர்ந்த சித்தார் மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவத்துறை விதித்த தடையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. நாமக்கல் சுற்றுவட்டாரத்தில் ஏழ்மை நிலையில் உள்ள விசைத்தறி ஊழியர்கள் உள்ளிட்டோரை பணத்தாசை காட்டி கிட்னி பறித்த விவகாரத்தில் திருச்சியைச் சேர்ந்த சித்தார் மருத்துவமனையின் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வழங்குவதற்கான உரிமத்தை தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் இயக்குநர் ரத்து செய்தார். இந்நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து சித்தார் மருத்துவமனை சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிடப்பட்டது. இந்த மனு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் உரிய விதிகளை பின்பற்றாமல் உரிமம் ரத்து செய்யப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் முறையிடப்பட்டது. அதே நேரம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான நடைமுறைகளை மருத்துவமனை பின்பற்றாததால் உரிமம் ரத்து செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி GR சுவாமிநாதன் நீதிபதிகள் சட்டத்தை நிலைநிறுத்த சத்திய பிரமாணம் செய்துள்ளதாகவும் அதனால் வரும் விளைவுகளை பற்றி கவலைப்பட முடியாது எனவும் குறிப்பிட்டார். மேலும் பெரும்பான்மையினரால் விரும்பப்படாத தீர்ப்புகளை வழங்க நீதிபதிகள் தயாராக இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அபய் எஸ் ஓகா கூறியதாக குறிப்பிட்ட நீதிபதி GR சுவாமிநாதன் மருத்துவத்துறையின் தடை உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே வீட்டில் மின்சாரம் இல்லாத போது புகுந்த திருடன் திருடிய பொருட்களுடன் தப்பிக்க முயன்ற போது மின்சாரம் வந்ததால் CCTV கேமராவை பார்த்து ஓடிய காட்சியே இது. குறிஞ்சிப்பாடி வேலமுதலி தெருவைச் சேர்ந்த முருகன் என்பவர் புதுச்சேரியில் உள்ள IT நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். முருகன் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தினருடன் வெளியூருக்கு சென்ற நிலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த திருடன் 2 மடிக்கணினிகளை பையுடன் திருடியுள்ளார். மின்சாரம் இல்லாத போது வீட்டினுள் புகுந்து மடிக்கணினிகளை திருடிய நிலையில் வெளியே சென்ற போது மின்சாரம் வந்ததால் CCTV கேமராவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த திருடன் மீண்டும் மாடிக்கு ஓடியுள்ளார்.
இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து முருகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மடிக்கணினிகளை திருடியதாக அண்ணாநகரைச் சேர்ந்த சபரிநாதன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகாசியில் வீட்டில் வைத்து மனைவிக்கு கணவன் பிரசவம் பார்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அப்துல் ஜலீல், அஷ்மா காத்தூன் தம்பதி சிவகாசியில் தங்கி தீப்பெட்டி ஆலையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 4 குழந்தைகள் உள்ள நிலையில் அஷ்மா காத்தூன் 5ஆவதாக கர்ப்பமாகியுள்ளார். நிறைமாத கர்ப்பிணியான அஷ்மாவுக்கு வீட்டிலேயே கணவர் அப்துல் பிரசவம் பார்த்ததாக தெரிகிறது. இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கிராம சுகாதார செவிலியர் கிரேஸ் தாய் மற்றும் சேயை மீட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்று முதல் உதவி சிகிச்சை அளித்து பின்னர் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளார். மேலும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வைத்துத்தான் அஷ்மாவுக்கு பிரசவம் நடந்ததாக செவிலியர் கிரேஸ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததாக தெரிகிறது. அதே நேரம் உண்மையை அறிந்த சிவகாசி துறை சுகாதார இயக்குநர் ஜெகவீர பாண்டியன் செவிலியர் கிரேஸை சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரை செய்தார். விடுபட்ட மகளிருக்கு அடுத்த மாதம் முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நகராட்சி வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் தங்கிய இல்லம் புனரமைக்கப்பட்ட நிலையில் அந்த வீட்டை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகளிர் விடியல் பயண திட்டம் மூலம் தமிழ்நாட்டில் 820 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் 8 கோடி விடியல் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில உறுதிமொழியா கொடுத்தார். ஆட்சியில் பொறுப்பேற்கும் பொழுது எவ்வளவு கடன் சுமை, எவ்வளவு நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்பு செப்டம்பர் 15ஆம் தேதி அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துக்கிட்டு வராரு. மாணவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி தருவது தொடர்பாக ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்தவும் பரப்புரைகளை மேற்கொள்ளவும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக வரும் 6ஆம் தேதி மூத்த அமைச்சர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகவின் பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து மூத்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்மையில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சூழலில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்தவும் பரப்புரைகளை மேற்கொள்ளவும் நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக வரும் 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மூத்த அமைச்சர்கள் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மற்றும் ராமநாதபுரம் மீனவர்களை விடுவிக்க செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நாகை மாவட்டத்தை சேர்ந்த 31 மீனவர்கள், ராமநாதபுரத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் என்று மொத்தம் 35 தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் திங்கட்கிழமை கைது செய்தனர். இந்நிலையில் கைதான மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தமிழ்நாட்டின் மீனவ சமூகத்தினிடையே ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கைது நடவடிக்கையின் போதும் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களின் குடும்பத்தினரிடையே அச்ச உணர்வையும் ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி 114 மீனவர்களும் 247 படகுகளும் இலங்கை வசம் உள்ளதாக தன்னுடைய கடிதத்தில் கூறியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவிலும் குடும்ப அரசியல் இருப்பதாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டிய நிலையில் அதிமுகவில் இபிஎஸ்ஸின் மகன் தலையிட்டால் அவ்வாறு கூறியிருக்கலாம் என்று அமைச்சர் ரகுபதி கருத்து கூறியுள்ளார். திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் அல்ல, இன்று இவருடைய அரசியலிலும் மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. எடப்பாடி பழனிசாமியுடைய பையனுக்கு முழு முக்கியத்துவம் கொடுக்கின்ற காரணத்தாலே அதை சொல்லியிருப்பார். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு மாவட்ட செயலாளர்களின் நடவடிக்கை குறித்து இபிஎஸ்ஸிடம் மாவட்ட பொறுப்பாளர்கள் அதிருப்தி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.
சென்னையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளருடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 நாட்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் பொறுப்பாளர்களை தனித்தனியாக அழைத்து மாவட்ட செயலாளர்களால் நியமிக்கப்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளின் செயல்பாடு, தொகுதியின் வெற்றி வாய்ப்பு நிலவரம், மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து இபிஎஸ் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்கள் சில மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்ததாகவும் தங்களின் பரிந்துரைகளை கேட்பதில்லை எனவும் கூறியதாக சொல்லப்படுகிறது. இது அனைத்தையும் கேட்டறிந்த இபிஎஸ் நாளை நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெட்டுவதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளில் ஐடி விங் பொறுப்பாளர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என இபிஎஸ் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 2000 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 91,000 நெருங்கியுள்ளது. தங்கத்தின் விலை கடந்த சில வாரங்களாக அதிக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. வாரத்தின் முதல் வர்த்தக நாளான திங்கட்கிழமை தங்கம் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 11,350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 90,800 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தங்கம் போன்றே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 168 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்து 1,68,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக நடிகர் அஜித் தெரிவித்த கருத்துடன் தாம் உடன்படுவதாக நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை ராமாபுரத்தில் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் பார்த்திபன் கலந்து கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேக தலைவர் விஜயை சந்திக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும், ஒருவேளை அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக பேசுவேன் என்றும் கூறினார். கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க கரூருக்கு தாவேக தலைவர் விஜய் சென்றால் கூட்டம் எதிர்பாராத விதமாக கூடும் என்பதால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு அழைத்து பேசியதில் தவறு எதுவும் இல்லை என்றும் நடிகர் பார்த்திபன் கூறினார். வேற ஒரு இடத்துல இந்த கேள்வி கேட்கும்போது நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, நம்ம பாட்டில் வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு நேரா அங்க போய் அப்படிலாம் நம்ம வீராவேசமா யோசிக்கிறோமே தவிர, பட் பிராக்டிக்கலா பண்றதுங்கிறது அது முடியுமா? மறுபடியும் அது ஒரு ஸ்டாம்பிட்டுக்கு காரணமா இருந்துருங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ அவங்க மறுபடியும் அங்கே அனுதாபம் தெரிவிக்கணும்னு போனா கூட கூட்டம் வர்றது அப்படி இருக்காது. அதனால இதுதான் சரி, அது தப்புன்ற ஒரு விஷயம் இல்லை. அவருக்கு அது சரின்னு படுது, அவர் அதை பண்றாரு. அதனால அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. புதிய பாதை படத்தை மீண்டும் தானே நடித்து இயக்கப் போவதாக நடிகர் பார்த்திபன் கூறினார். கோவை அருகே டேட்டிங் செயலி மூலம் பெண்ணிடம் பழகி தனியாக வரவழைத்து 3 சவரன் நகை மற்றும் 90,000 ரூபாய் பணத்தை பறித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பொள்ளாச்சியைச் சேர்ந்த இளம்பெண் பாப்பநாயக்கம்பாளையத்தில் மகளிர் விடுதியில் தங்கி பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பம்பிள் மற்றும் ஸ்னாப்சாட் மூலம் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தருண் என்பவர் பெண்ணுடன் பழகி இருவரும் பேசி வந்ததாக தெரிகிறது. பழகிய 4 நாட்களில் தருணின் அழைப்பை ஏற்று பெண் தனியாக சந்திக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விடுதிக்கு காரில் வந்து பெண்ணை அழைத்துச் சென்ற தருண் காக்காசாவடி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அருகே கூட்டிச் சென்று மற்றொரு இளைஞருடன் சேர்ந்து 3 சவரன் நகை, ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் 90,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை பறித்ததாக தெரிகிறது. இதையடுத்து இருவரும் சேர்ந்து இளம்பெண்ணை மீண்டும் கோவையில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இளம்பெண் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கட்டிடப் பணியின் போது தடுப்புச் சுவர் சரிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வஉசி நகரில் வீடு ஒன்றின் கட்டுமான பணியின் போது தடுப்புச் சுவர் சரிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கட்டுமான பணியிலிருந்து நிர்மல் என்ற வடமாநில தொழிலாளரும் ராமராஜ் என்பவரும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் ராமராஜ் லேசான காயங்களோடு மீட்கப்பட்ட நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய நிர்மல் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் காயமடைந்த ராமராஜை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்த பெண்ணின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும், இறந்து போன கௌசல்யாவின் கணவரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவருடைய அண்ணன் கனகராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையை சேர்ந்த தனியார் பள்ளி ஓவிய ஆசிரியர் பிரபாகரன் என்பவரின் மனைவி 40 வயதான கௌசல்யா என்பவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். காவலர்கள் உடனடியாக அவரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்த நிலையில் கௌசல்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருடைய சகோதரர் கனகராஜ் தன்னுடைய சகோதரியின் மரணத்திற்கு காரணம் அவருடைய கணவர்தான் என்று கூறியுள்ளார். எனக்கு வந்து கேஸை ஃபைல் பண்ணுங்க, அவன் தான் அவங்க வழி நான் சொல்கிறேன். இல்லை என் சைடில் சரி அவங்க என் மேலே சொல்கிறாங்கன்னா என் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, அவன் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணுங்க. தயவு செஞ்சு விசாரிங்க. இது அவங்க தற்கொலை கேஸ்ன்னு சொல்லி மூடி முடிச்சுட்டு போனீங்கன்னா ஒருத்தன் தூண்டி விட்டு ஒருத்தவங்க தற்கொலை பண்ணுறது அது தற்கொலை கிடையாது, கொலை.
தெளிவாக தானே சொல்கிறா. எங்கள் வீட்டுக்காரன் இன்றைக்கி வந்து என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், அதனால எனக்கு என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம் அது? கணவரிடம் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சார், மெயினா நான் அதை தான் சொல்றேன். அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆளை பார்த்தா இங்கிலீஷ் தெரியும்னு நினைக்கிறாங்க, ஆனா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆங்கிலம் தெரியாது என கூறியும் வற்புறுத்தி சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணியில் ஈடுபட வைப்பதாக கண்ணீர் விட்ட இவர் ஓர் அங்கன்வாடி பணியாளர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வேன்பாக்கம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பொன்னேரி சார் ஆட்சியர் ரவிக்குமார், பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் மற்றும் அரசியல் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்பொழுது இறந்தவர்களின் பெயரை நீக்க கோரி பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சார் ஆட்சியர் ரவிக்குமார் கோபமடைந்தார். இதனிடையே வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அங்கன்வாடி பணியாளர் ஒருவர் தனக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் விடுப்பில் உள்ள தன்னை வற்புறுத்தி பணிக்கு அழைப்பதாகவும் ஆங்கிலம் தெரியவில்லை என்றாலும் தேர்தல் பணி செய்யுமாறு கூறுவதாகவும் கண்ணீர் வடித்தார். ஆபாச படங்களை தடை செய்ய கோரிய வழக்கில் நேபாளத்தில் நடைபெற்ற ஜென்சி போராட்டத்தை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆபாச படங்களுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இணையதளங்களில் ஆபாச படங்கள் எளிதில் கிடைப்பதை கட்டுப்படுத்தும் விதமாக மத்திய அரசு ஒழுங்கு நெறிமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வலியுறுத்தினார். ஆபாச படங்களை பார்ப்பது தனிமனிதரையும் சமூகத்தையும், குறிப்பாக வளர்ந்து வரும் 13 வயது முதல் 18 வயது வரையிலான வளர் இளம் பருவத்தினரையும் பாதிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இணையதளங்களில் எவற்றை கிடைக்கச் செய்வது என்பது குறித்த முறையான வழிவகைகள் இல்லாததாலேயே இதுபோன்று நடப்பதாகவும் அதனால் ஆபாச படங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள் நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையால் ஜென்சி இளைஞர்கள் போராட்டம் நடத்தியதை குறிப்பிட்டு தடை விதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் வழக்கை 4 வாரங்களுக்கு பிறகு விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ராஜஸ்தானில் மீண்டும் அரங்கேறிய கோர விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள ஹர்மரா பகுதியில் பிற்பகலில் வேகமாக வந்த குப்பை லாரி கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் சாலையில் நடந்து சென்றவர்கள் மற்றும் அடுத்தடுத்த வாகனங்கள் மீது மோதியது. லாரியின் வேகத்தை கண்டு பொதுமக்கள் நாலாபுரமும் சிதறியடித்து தலை தெறிக்க ஓடினர். குப்பை லாரியின் மரண சக்கரத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்துக்குள்ளான வாகனங்கள் மற்றும் சாலையில் கிடந்த உடல்களை கண்டு பொதுமக்கள் திகிலடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு SMS மற்றும் CKS மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பெற்று வருபவர்களை மாநில அமைச்சர் கஜேந்தர் சிங் சந்தித்து நலம் விசாரித்தார். மது போதையில் ஓட்டுநர் லாரியை இயக்கியதால் இந்த கோர விபத்து அரங்கேறியது தெரியவந்தது. ராஜஸ்தானில் கடந்த ஒரு மாதத்தில் நடைபெற்ற 3 பெரிய விபத்துகளில் இதுவரை 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தெருநாய்கள் தொடர்பான வழக்கில் 20க்கும் மேற்பட்ட தலைமைச் செயலாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகினர். அரசு அலுவலகங்களில் நாய்களுக்கு உணவு வைக்கும் சூழலை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து சில நாட்களில் உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தெருநாய் தொல்லை விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இதில் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களை நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா மற்றும் NV அஞ்சாரி அமர்வு முன்பு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராகினர். அப்போது தாமதமாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததற்காக மாநில அரசின் தலைமைச் செயலாளர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினர். ஒவ்வொரு மாநிலத்தின் விளக்கங்களையும் கேட்ட நீதிபதிகள் நாய்க்கடி பிரச்சனையை தடுக்க மாநிலங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து தாக்கல் செய்துள்ள பதில் மனுக்களை ஆய்வு செய்த பின்னர் வழக்கில் கூடுதல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அதுவரை முந்தைய உத்தரவு தொடரும் என்றும் தெரிவித்தனர். அனைத்து மாநிலங்களின் பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்து அதனுடைய ஒருங்கிணைந்த ஒரு குறிப்பை தாக்கல் செய்ய வழக்கறிஞர் கௌரவ் அகர்வாலுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. வரும் புதன்கிழமைக்குள் இந்த ஒருங்கிணைந்த குறிப்பை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி வழக்கை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
தமிழ்நாடு அரசின் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் வாயிலாக நன்கொடை வசூலிக்க பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் ஆசிரியர்களும் வற்புறுத்தப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை பள்ளிக்கல்வித்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் அக்கறை கொண்டு பங்களிக்க விரும்பும் தொழில் நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் தனிநபர்கள் ஆகியோரின் மீதே நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம் கவனம் செலுத்துகிறது என கூறப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசு அலுவலரோ, தலைமை ஆசிரியரோ எந்தவித நிதியையும் பெற நியமிக்கப்படவோ அதிகாரம் அளிக்கப்படவோ இல்லை என கூறப்பட்டுள்ளது. திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 885 நிறுவனங்கள், 1500க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் தன்னார்வத்துடன் சுமார் 860 கோடி ரூபாயை பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் அடையாளப்படுத்தும் கூட்டு பொறுப்புணர்வு மற்றும் வளர்ச்சியை சிதைக்கும் வகையில் பரப்பப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஒதுக்கிட வேண்டும் என்று பொதுமக்களை பள்ளிக்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி அறக்கட்டளைக்கான நிதி 1000 கோடி ரூபாயை எட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மேம்படுத்தும் வகையில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார். இந்நிலையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி முன்னெடுப்பில் இதுவரை 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகள் பெறப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த நிதி மூலம் STEM எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணித ஆய்வகங்கள், ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன கழிப்பறைகள், திறன் பயிற்சிகள் உள்ளிட்ட பணிகளை அரசு பள்ளிகளில் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நம்மை வளர்த்த சமூகத்திற்கும் பள்ளிக்கும் உதவ வேண்டுமென்ற உயர்ந்த உள்ளத்தோடு பங்களித்த 885 நிறுவனங்கள் மற்றும் 1500 நன்கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள முதலமைச்சர், இத்தனை பேரின் நம்பிக்கையை காப்பாற்றும்படி வெளிப்படைத்தன்மையோடும் நேர்மையாகவும் செயல்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி அறக்கட்டளை தலைவர் வேணு சீனிவாசன் ஆகியோருக்கு பாராட்டும் தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரையிலிருந்து யூ-டர்ன் செய்து மீண்டும் நீலாங்கரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் உட்பட 2 பேர் சென்றனர். அப்போது ஈஞ்சம்பாக்கத்திலிருந்து அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் உடனடியாக சொகுசு காரை மடக்கி காரின் முன்பக்க கண்ணாடி மற்றும் பின்பக்க கண்ணாடியை உடைத்தனர். பின்னர் காரில் இருந்த 2 இளைஞர்களையும் சரமாரியாக தாக்கினர். அப்போது 2 இளைஞர்களும் அதீத மதுபோதையில் இருந்தது தெரியவந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை போக்குவரத்து போலீசார் 2 இளைஞர்களையும் நீலாங்கரை போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ECR சாலையில் நடைபெற்ற விபத்தால் அந்த பகுதியில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இளைஞர் தற்கொலை விவகாரத்தில் காதல் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சாய் தேஜ் என்ற மாணவர் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் அங்கு பணியாற்றும் பெண் விரிவுரையாளருடன் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பேசி வந்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் விரிவுரையாளர் நடத்தை குறித்து பெற்றோருக்கு மாணவர் தெரிவித்த நிலையில் அவர்கள் காவல் நிலையத்தில் பெண் விரிவுரையாளர் குறித்து புகார் அளித்துள்ளனர். காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு திரும்பிய பெற்றோருக்கு அதிர்ச்சியாக மாணவர் சாய் தேஜ் வீட்டில் சடலமாக தொங்கியுள்ளார். சாய் தேஜின் உடலை கைப்பற்றிய போலீசார் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த சாய் தேஜ் கல்லூரியில் 2 விரிவுரையாளர்களுடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. முக்கோண காதலில் ஏற்பட்ட பிரச்சனையில் சாய் தேஜ் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஆதாரங்களை மறைத்ததாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான ML ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மறைக்கப்பட்டதாக அண்ணாமலை குறிப்பிட்ட அந்த சார் யார் என விசாரணை நடத்த வேண்டும் என கோரியிருந்தார். குற்றத்தின் தன்மை அறிந்தும் ஆதாரங்களை அண்ணாமலை வெளியிடவில்லை என்றும் தவறான தகவலை அண்ணாமலை வெளியிட்டிருந்தால் அதற்காக சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நாட்டில் பல பிரச்சனைகள் உள்ளன, அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டுமா என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிராக ML ரவி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது.